பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டையே பல வெரைட்டி இருக்குங்க. அதில் நம்ம ஒரு வெரைட்டி தான் பார்க்க போகிறோங்க. அதில் வந்து ஃபில்லிங்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர மாவு ஒன்று தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நம்ம கிண்டிக்கலாம். கிண்டினா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மாவில். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கிண்டிக்கலாம். கையை விட்டுறாதீங்க, கையை விட்டுலாம் பிணைஞ்சிடாதீங்க மாவை. கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். மாவை கிண்டியாச்சு. கொழுக்கட்டை மாவு ரெடி ஆச்சு. மாவு இப்போ சூடாக இல்லை, அது நான் கையினாலே பண்ணுறேன். மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. எப்படி நம்ம கொழுக்கட்டை பூரணம் பண்ணிவிட்டு எப்படி ஃபில்லிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். வந்து பூரணம் ரெடி பண்ணிடலாம். கடலைப்பருப்பு தான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வேக வச்சு மிக்சியில் லைட்டாக ஒரு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெல்லம், அடுப்பை எப்படி வச்சுக்கணும்? அடுப்பு வந்து நம்ம மீடியத்திலேயே இருக்கலாம். இந்த வெல்லத்தை சேர்க்கும் போது நம்ம சும்மாவே இந்த மாதிரி பண்ணாமல் சேர்த்தோன்னா வெல்லம் என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும்போது நம்மளுக்கு பூரணம் சரியாக வராது. அதனால தான் நம்ம அடுப்பில் லைட்டாக வச்சு கிண்டிட்டோன்னா கொழுக்கட்டைக்கு பூரணம் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் அரைக்கும் போது இதில் 2 ஏலக்காய் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காயோட ஸ்மெல் நல்லா இருக்கும். போட்டுட்டேன். இதோட கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்துட்டேன். தேங்காய் பூ இல்லாத பூரணமே கிடையாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ போட்டு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்த பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை பயிறு. இதையும் அதே மாதிரி நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது கூடயும் 2 ஏலக்காயும் போட்டு நான் இதுலேயே அரைச்சிட்டேன். அதே மெத்தடு தான். இதையும் போட்டு வெல்லம் போட்டு தேங்காய் போட போகிறோம். இது எப்படி நேரம் நினைக்கணுமா இல்லை நைஸாக இருக்கணுமா? இது வந்து வேக வச்சது தானே, லைட்டாக சுற்றினாவே போதும். இதோட கொஞ்சம் வெல்லம், இதையும் அதே மாதிரி தான் பண்ணிக்கலாமா? ஆமாம், அதே மாதிரி தான். சேம் மெத்தட் தான். இதுலேயே வந்து சுவியம் கூட இதே பூரணத்தை வச்சு சுவியம் பண்ணலாம். அது ஒரு நாள் நான் வீடியோவில் போடுறேன். தேங்காய் இதுவும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதையும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மாவை எடுத்து காட்டிக்கலாம்.
மாதிரி பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வச்சு இதை எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வச்சு இந்த மாதிரி மாவு வச்சு தட்டினாவே இந்த மாதிரி வந்துடும். நம்ம செஞ்ச ஃபில்லிங்கும் ஆறிடணும், சூடாக பண்ண முடியாது, நல்லா ஆறினா தான் ஃபில் பண்ண முடியாது. அதனால் முன்னாடியே ஃபில்லிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சுட்டிங்கன்னா மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது ஆறிடும், நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நட்ஸ் அண்ட் டார்க் சாக்லேட் போட்டு ஒரு ஃபில்லிங் வச்சுருக்கேன். சாக்லேட் போடணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது தான் நான் சாக்லேட் போட்டிருக்கேன். பசங்க சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறதுனால ஸ்வீட்டாகவும் இருக்கும். தென் சாக்லேட் நம்ம இந்த கொழுக்கட்டையில் செய்கிறோம் பசங்களுக்காக. டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபில்லிங், பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நட்ஸோட டார்க் சாக்லேட்டிங் வச்சு அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இதில் ஃபில்லிங்கை வச்சு இது இப்படி மடக்கிறது. இதுக்கும் அச்சு இருக்குது, இந்த மாடலுக்கும் அச்சு இருக்குது. நான் கையில் தான் செய்வேன், அச்சில் செய்கிறதில்ல. பாருங்கள் இந்த மாடல். இந்த இடத்த நம்ம நல்லா இந்த மாதிரி அமுக்கிட்டோம்னா அது ஒட்டிக்கும், விரியாது. தண்ணி ஸ்டீம் ஆகுது, இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்மளோட கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. தண்ணி மட்டும் கொதிச்சா போதும், 5 நிமிஷம்லாம் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிக்கலாம். இதையும் வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன், உள்ளே எப்படி இருக்குது வெந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு, எதுவும் மெல்ட்டாகவும் ஆகாமல் நல்லாவே வந்திருக்கு. இந்த பருப்பு பச்சை பயிர் வச்சது அதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். சாக்லேட் வச்ச நட்ஸ் வச்சதையும் கட் பண்ணி காட்டுறேன். எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. உள்ள பூரணமும் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் அடித்து விட்ருங்க. அப்போ தான் நாங்கள்